சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கவிஞர் கண்ணதாசனின் மருதமலை மாமணியே முருகையா பாடலை கேட்ட சின்னப்பா தேவர் அவருக்கு பெரும் தொகையை வழங்கி கௌரவித்ததாக கண்ணதாசனின் மகன் கண்மணி சுப்பு தெரிவிச்சிருக்காரு. டூரிங் டாக்கீஸ் யூடியூப் சேனலில் சினிமா ஊடகவியலாளர் சித்ரா லட்சுமணன் உடனான நேர்காணலின் போது இந்த தகவலை அவர் நினைவு கூர்ந்திருக்காரு. கண்ணதாசனுக்கும் சின்னப்பா தேவருக்கும் இடையே இருந்த நட்பு குறித்து பலருக்கும் தெரியும். இதற்கு உதாரணமாக பல சம்பவங்களை ஏராளமானோர் பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் மருதமலை மாமணியே முருகையா பாடல் உருவான தருணத்தை கண்ணதாசனோட மகனும் இயக்குனருமான கண்மணி சுப்பு பகிர்ந்திருக்காரு. அதன்படி, என் தந்தை கண்ணதாசனுக்கு நிதி நெருக்கடியான காலத்தில் பணம் கொடுத்து உதவி செய்வதற்கு சில நண்பர்கள் இருந்தாங்க. அவங்கள நண்பர்கள் என்று கூறுவதை விட புரவலர்கள் அப்படின்னு கூறுவதே பொருத்தமாக இருக்கும். இவங்க குறித்து கூடுதல் தகவல்கள் கிடைத்தா ஒரு புத்தகமே எழுதலாம். அந்த அளவுக்கு கண்ணதாசன் வாழ்வில் ஒரு அங்கமாக இருந்திருக்காங்க. சினிமாவை பொறுத்தவரை தயாரிப்பாளர் சின்னப்பா தேவரும் மிகச்சிறந்த புரவலர் அப்படின்னு கூறலாம். சில சமயங்களில் நிர்பந்தத்தின் காரணமாக வேறு சில பாடலாசிரியர்கள் அவரோட தயாரிப்பில் வெளியான படத்தில் பாடல்கள் எழுதி இருக்காங்க. இவ்வாறு பாடல்கள் எழுதாத படத்திற்கு என் தந்தைக்கு பணம் வழங்கும் ஒரு வழக்கத்தை சின்னப்பா தேவர் கடைப்பிடிச்சாரு. இதனை என் தந்தையே என்கிட்ட கூறியிருக்காரு. குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் தெய்வம் திரைப்படத்திற்கு என் தந்தை கண்ணதாசன் பாடல்கள் எழுதினார். அப்போது அவருக்கு உதவியாக நான் இருந்தேன். அந்த படத்தில் மருதமலை மாமணியே முருகையா பாடல் எழுதப்பட்டுச்சு. குறிப்பாக தேவரின் குலம் காக்கும் வேலையா என்ற வரிகளை என் தந்தை எழுதிய போது சின்னப்பா தேவர் கண் கலங்கிட்டாராம். இதனை தொடர்ந்து இந்த பாடலுக்கு சன்மானம்தான் வழங்கணும் அப்படின்னு கூறி ஒரு பெரிய தொகையை என்னோட தந்தைக்கு வழங்கி சின்னப்பா தேவர் கௌரவிச்சாரு அப்படின்னு கண்ணதாசன் மகன் கண்மணி சுப்பு ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சினிமா ரகசியம் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்ணதாசனோட வேறு எந்த பாடலோட பின்னணி உங்களுக்கு வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு நடிகரை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.